பிரைஸ் தி லார்ட். லூக்கா புத்தகம் 5வது அதிகாரம் 27வது வசனத்துல, இவைகளுக்கு பின் அவர் புறப்பட்டு ஆயத்துறையில் உட்கார்ந்திருந்த லேவி என்னும் பேருடைய ஒரு ஆயக்காரனை கண்டு, எனக்கு பின் சென்று வா என்றார். அவன் எல்லாவற்றையும் விட்டு எழுந்து அவருக்கு பின் சென்றான். ஒரு ஆயக்காரன் டாக்ஸ் கலெக்டர் பிகம் அ சோல் கலெக்டர். அதன்படி நம்ம பார்க்கலாம் எப்படி தேவன் ஒரு மனிதனை யூ கம் வித் மீ as a disciple, இங்கிலீஷில் அப்படியே போடப்பட்டிருக்கிறது. ஸோ இம்மிடியட்லி ஹி லெஃப்ட் எவ்ரிதிங். அவர் எல்லாவற்றையும் விட்டு விட்டு இயேசுக்கு பின்னாடி போனார் என்று இங்கே சொல்லப்படுகிறது. நான் பார்க்கிறோம் எல்லாவற்றையும் விட்டு விட்டு. 28வது வசனத்துல எல்லாவற்றையும் விட்டு விட்டு அப்படின்னு போடப்பட்டிருக்கிறது. நான் பார்க்கிறோம் 29ல சூன், இங்கிலீஷ்ல சூன், உடனே அவருடைய வீட்டுல ஒரு ஒரு விருந்து ஆயத்தம் பண்ணுகிறார். இந்த விருந்துல அநேகரை கொண்டு வருகிறார். ஒரு நல்ல டிசைபிள், தேவனை ஏற்றுக்கொண்டு தேவனுக்கு பின்னாக போகிற ஒரு டிசைபிள் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு இங்கு நாம் பார்க்க முடிகிறது. இந்த மேத்யூ, த லேவி, அவர் ஒரு நல்ல எடுத்துக்காட்டு என்று நாம் சொல்ல முடியும். ஏனென்றால் இந்த இடத்துல அவர் உடனே ஊழியத்திற்கு ஆயத்தமாகிறார். உடனே தேவனுக்காக காரியங்களை, தேவனுடைய ராஜ்யத்துல அநேகரை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக ஆயத்தமாகிறார். நாம் பார்க்கிறோம் இயேசு அநேக சீசர்களை உருவாக்கினார். நாம் பார்க்கலாம் அதுல 12 சீசர்களை ஸ்பெஷலா அவர் அழைத்து அவர்களை உருவாக்கி 3 வருடம் அவருடைய ராஜ்யத்தை கட்ட வேண்டும் என்ற பெரிய நோக்கத்தோடு நாம் இந்த பூமியில எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக அவர்கள் மூலம் பெரிய காரியங்களை செய்தார். இந்த இடத்துல மத்தேயு சிறப்பாக செயல்படுகிறார் என்று நாம் சொல்ல முடியும். ஏனென்றால் அவர் உடனே அவருடைய விட்டு எல்லாவற்றையும் விட்டு விட்டு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, he left everything what his old nature, அவருடைய பழைய பாவங்கள். அவர் ஒரு பாவி, அதாவது ஆயக்காரனாக அவருடைய வேலையில அநேக காரியங்கள்ல தவறு, பொய் கணக்கு, மற்ற காரியங்களாக கூட இருக்கலாம். அதெல்லாம் இந்த ஓல்டு ஐடென்டிட்டியை அவர் லெஃப்ட் ஓவர், அவர் துறந்து விட்டார். அதை போட்டு விட்டு அவர் இயேசுக்கு பின்னாக வர ஆயத்தமானார். அதற்காக அவர் ஏன் வீட்டை விடலை அப்படின்னு சொல்ல முடியாது. இந்த இடத்துல நான் பார்க்க முடிகிறது, அவர் வீட்டை விடவில்லை. அவருடைய வீட்டாட்கள், அவர் வீடு எல்லாமே இருந்தது. அதனாலதான் உடனே வீட்டுல ஒரு விருந்தை ஆயத்தம் பண்ணுகிறார். தான் ரட்சிக்கப்பட்ட உடனே மற்றவர்களும் அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும், மற்றவர்களும் தேவனுடைய ராஜ்யத்துல வர வேண்டும் என்ற பெரிய ஒரு பாரத்தோடு அவர் என்ன பண்ணுகிறார், உடனே அவருடைய நண்பர்கள், அதாவது அவரை போல வேலை பார்க்கிறவர்களை எல்லாம் அழைத்து இயேசுடைய போதனைகள், இயேசுவை மீட் பண்ண வைக்கிறார். அதுதான் ஒரு சிறந்த ஒரு சீசனுடைய ஒரு தகுதி என்று நாம் சொல்ல முடியும். ஏனென்றால் நம்ம ஒரு வெளி நாட்டிற்கோ இல்லாவிட்டால் வெளி மாநிலத்திற்கோ போகும்போது இந்த ஃபர்ஸ்ட் அந்த மொழி அக்சஸ் ஆகணும். அதன்படிதான் இயேசு ஒவ்வொருவரையும் கூப்பிடும் போது அவருடைய லாங்குவேஜ் ஆண்டவர் யூஸ் பண்ணியிருப்பார். லாங்குவேஜ்னா நான் இந்த இடத்துல இந்த மொழிகளை நான் சொல்லவில்லை. அவர்கள் எந்த வேலையிலிருந்து வருகிறார்கள், எந்த பின்புலத்திலிருந்து வருகிறார்கள், அதோடு கனெக்ட் பண்ணி தான் ஆண்டவர் அழைத்தார். பேதுருவை அழைக்கும் போது அப்படித்தான் அழைக்கிறார். மீனை பிடிப்பவனாக இருந்தான், மனிதனை பிடிப்பாயா என்று சொல்லி அழைத்தார். இந்த இடத்துல நான் பார்க்கிறோம், இவரை ஆண்டவர் தெளிவாக நிறைய போடவில்லை. நான் விசுவாசிக்கிறேன் அவரை அழைக்கும் போது ஆண்டவர் நிறைய பேசி இருக்கலாம். ஆனால் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, என் பின்னே வா என்று சொன்ன உடனே எல்லாவற்றையும் விட்டு விட்டு அவர் முழுவதுமாக தன்னுடைய பழைய ஓல்டு நேச்சர், அதாவது பாவ பழக்க வழக்கங்கள் எல்லாவற்றையும் விட்டு விட்டு இயேசு பின்னாடி வந்தாரு. ஆனா பார்க்கிறோம் உடனே தேவனுடைய ராஜ்யத்தை புரிந்து கொண்டவராக, தேவனுடைய ராஜ்யத்துல என்னுடைய பங்கு என்ன, இப்படியாகத்தான் வாலிப பிள்ளைகள் அவர்களோட மத்தியில தேவனுடைய சுவிசேஷத்தை கொண்டு செல்ல வேண்டும். எப்படியாகத்தான் தேவன் ஒவ்வொரு மனிதனையும் தொடுகிறார், ஒவ்வொரு மனிதனையோடும் பேசுகிறார். இப்படியாகத்தான் நாம் தேவனுடைய ராஜ்யத்திற்கு பங்குள்ளவர்களாக ஒவ்வொருவரையும் உருவாக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இதை பார்த்து கொண்டிருக்கிற என்னுடைய சகோதரனே, சகோதரியே, மத்தேயுவோட வாழ்க்கையில நாம் பார்க்க முடிகிறது. அவர் பாரம் உள்ளவராக தன்னுடைய எல்லா நண்பர்கள், தெரிந்த நபர்கள், அவருடைய எல்லா சர்க்கிள்ல இருக்கிறவங்களை எல்லாம் கூப்பிட்டு அவருடைய வீட்டை திறந்து கொடுத்தார். அதுதான் ஒரு பெரிய டிசைபிள்ஷிப்.
அதுதான் கிங்டம் மைண்ட் செட் என்று சொல்லலாம். அதுதான் அவருடைய அந்த பிரதான கட்டளையை நிறைவேற்றுவதற்கான ஒரு இதய துடிப்பு என்று நாம் சொல்ல முடியும். இந்த காரியத்துல மத்தேயு அப்படியாக செயல்பட்டார் என்று நாம் பார்க்க முடிகிறது. அதனாலதான் ஆண்டவரே வந்து மத்தேயு எழுதின அந்த நிருபத்தை முதலாவதாக வைத்திருக்கிறார். மத்தேயுவை ஸ்பெஷலா ஆண்டவர் உபயோகப்படுத்தி இருப்பார். நான் விசுவாசிக்கிறேன் அநேகருக்கு உபயோகப்படுத்தி இருப்பார். ஏனென்றால் மத்தேயு உடனே தன்னுடைய பொறுப்பு, தன்னுடைய அழைப்பு, நான் எந்த மக்களுக்காக அழைக்கப்பட்டிருக்கிறேன் என்பதை தெளிவாக புரிந்து கொண்டு தேவனுடைய இதய துடிப்பை புரிந்து அதற்காக செயல்பட்டார் என்று நாம் பார்க்க முடியுது. உடனே தன்னுடைய வீட்டுல ஒரு பெரிய விருந்தை ஆயத்தம் பண்ணி அநேகரை கூட்டிக் கொண்டு வந்து இயேசுக்கு முன்பாக இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. அவருடைய உபதேசத்தை கேளுங்க. நான் கேட்டேன், என்னுடைய வாழ்க்கையில பழைய பாவங்கள், பழைய ஓல்டு சின்ஃபுல் நேச்சர்ஸ் எல்லா காரியங்களையும் விட்டு விட்டேன். இப்போ இயேசு பின்னாடி நான் போறேன், நீங்களும் வாங்க அப்படி என்பதை தெளிவாக அவர்கள் மத்தியில வைக்கிறார். ஸோ அப்படியாகத்தான் தேவன் அநேகரை அழைத்து கொண்டு இருக்கிறார். இதை பார்த்து கொண்டு இருக்கிற உங்களை கொண்டு தேவன் அநேக காரியங்களை செய்ய விரும்புகிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.